ஹே பீப்புள், ஆக்சுவலாக நோக்கியா கம்பெனி இருந்தது இல்லையா? நோக்கியா ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயர்லி 2000ல், ஏன் 2000க்கு அப்புறமும் இப்போவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி தான் அந்த ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த கம்பெனி, நோக்கியா கம்பெனி இருக்கு இல்லையா, இருந்தது. அந்த கம்பெனி ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நோக்கியா அவங்களே அப்கிரேட் பண்ணிக்கல, அதாவது அப்டேட் பண்ணிக்கல. அதனால தான் அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இந்த அப்கிரேடுனா என்ன? அதாவது அப்கிரேடுனா மேம்படுத்துதல். நான் வந்து இருக்கேன், நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துக்கு ஒரு 2025 நான் வந்து ஒரு ஆட்டோமேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து மிஷினில் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுவே ஒரு 10 வருஷம் தாண்டிடுச்சு, 2035. அப்போ என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கோ என் வேலையில் அதை யூஸ் பண்ணாதான் நான் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷனோ எல்லாமே பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் இந்த ஆட்டோமேஷனையே வச்சுக்கிட்டு 2035 பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எவ்வளோ பின்தங்கியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, நல்ல இப்போவும் அந்த கம்பெனி இருக்குது. அவங்க என்னென்னா அவங்களுடைய ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அது அந்த கம்பெனிக்கு ஓகே, அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட். ஆனால் இந்த ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இதெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட். இதை ஒர்க் பண்ணுறதுக்கு, இதை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கோடிங்ஸ். அதாவது சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த லாராவல், விபிஏ, இப்படிலாம் சில சாஃப்ட்வேர் இருக்கும்ல, அதை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ப்ராடக்டில் அப்டேட் பண்ண முடியும். ஏதாவது புரியுதா அவங்களுக்கு? செய்கிற வித்தையை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் வர ப்ராடக்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். அதை விட்டுட்டு பழைய வித்தையை வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்க முடியாது. மற்ற கம்பெனிஸ் அவங்க வேறு அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், ஒர்க்கிங் மெத்தட்ஸ், ஒர்க்கிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருந்தால் மார்ஜின் நிறையா இருக்கும். ப்ராடக்ட் கம்மியாக கொடுத்தோம்னா, அதுவும் டிலேவாக கொடுத்தோம்னா நஷ்டத்தை தான் சந்திக்கணும். ஸோ ஒர்க்கிங் மெத்தட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். 2025 இப்போவே ஆட்டோமேஷன், ஏஐ ஆட்டோமேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். முடி வெட்டுறதுக்கு அது கூட ஒரு டப்பா வந்துருச்சு, ஒரு மிஷின். தலையை உள்ள விட்டோம்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் அதுவே முக பாவனை, இந்த முகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டு அது வெட்டி விடுது. இது ஏஐ. அந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னமும் சில கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் மெத்தடை மாற்ற மாட்டுறாங்க. ஏன்னா இதை தான் நாங்கள் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம், இது இப்படி தான் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் கூட ஒன்றும் அப்டேட் ஆகலை. அவங்க என்ன பண்ணுறது? இப்படி இருந்தால் கம்பெனி முடிச்சு விட்டு போக வேண்டியதான்.